ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கலர்ஃபுல்லான பீட்ரூட் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகினதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். நான் மதியானத்துக்கு பொரியலுக்கும் சேர்த்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ரூட் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. காய் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். இப்போது காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா நான் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கி வெந்துருச்சா, ஸோ இப்போ பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டு கடாயிலே கொஞ்சம் பீட்ரூட் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வடித்து ஆற வச்சுருந்த சாதம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பீட்ரூட் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் முட்டை கூட சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு அதுவும் பிடிக்கும். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.